மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்துவின் அனுசாரம் புத்தகம் 1 அதிகாரம் 18. திரு தந்தையர்களின் முன் உதாரணங்களில் இருந்து. உண்மையான நிறைவும் துறவற வாழ்வும் ஒளிர்ந்த திரு தந்தையர்களின் உயிரோட்டமான முன் உதாரணங்களை பாருங்கள். அது எவ்வளவு சிறியது என்று காண்பீர்கள். பெரும்பாலும் அத்தகையது எதையுமே நாம் செய்வதில்லை. அவர்களோடு ஒப்பிடும் போது ஐயோ, நம் வாழ்க்கை எம்மாத்திரம். புனிதர்களும் கிறிஸ்துவின் நண்பர்களும் பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் ஆடையின்மையிலும் உழைப்பிலும் களைப்பிலும் கண் விழித்தலிலும் நோன்பிலும் இறை வேண்டலிலும் தூய சிந்தனைகள் மற்றும் தொடர் துன்புறுத்துதல்கள் மற்றும் நிந்தைகளிலும் நம்முடைய ஆண்டவருக்கு பணிபுரிந்தனர். கிறிஸ்துவின் அடிசுவடுகளை உறுதியுடன் பின்பற்ற தீர்மானித்த அப்போஸ்தலர்கள், மறை சாட்சிகள், இறை அடியார்கள், கன்னியர்கள் மற்றும் எஞ்சியோர் அனைவருமே எத்தனை கடுமையான துன்பங்களை அனுபவித்தனர். ஏனெனில் அவர்கள் முடிவில்லா வாழ்வை காத்துக்கொள்ள இவ்வுலக வாழ்க்கையை வெறுத்தனர். பாலைவனத்தில் இருந்த திரு தந்தையர்கள் எத்தகைய கண்டிப்பும் தன் ஒருத்தலும் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தனர். எத்துணை நெடுங்கால கொடிய சோதனைகளை அவர்கள் தாங்கினார்கள். எதிரியால் எத்தனை முறை அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். எத்துணை தொடர் தீவிர வேண்டல்களை இறைவனுக்கு சாற்றினர். எத்துணை கடும் ஒருத்தல்களை கடைபிடித்தனர். தங்கள் குறைபாடுகளை அடக்கி ஆள்வதற்கு எத்தகைய வீர போரிட்டனர். கடவுளை நோக்கிய அவர்களது வாழ்க்கையில் அவர்கள் எத்தகைய புனித தன்மையும் இலக்கையும் நோக்கிய முனைப்பும் கொண்டிருந்தனர். பகலில் அவர்கள் உழைத்தார்கள். இரவை பெரும்பாலும் இறை வேண்டலிலேயே கழித்தனர். அவர்கள் உழைக்கும் போது உள்மன இறை வேண்டல்களை இடையறாது மேற்கொண்டனர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நேரத்தையும் பயனுள்ளவாறு கழித்தனர். ஒவ்வொரு மணி நேரமும் கடவுளுடன் செலவழிக்க மிக குறுகியதாக தோன்றியது. அவர்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியூட்டும் அவர்களுடைய தேவைகள் கூட ஆழ்மன தியானத்தில் பெரும் இனிமையில் மறக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய செல்வங்கள், செல்வாக்குகள், மரியாதைகள் மற்றும் உறவுகள் அனைத்தையும் துறந்தன. வாழ்வதற்கு எது தேவையோ அது எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தங்கள் உடலின் தேவைகளுக்காக பணியாற்றியது கூட அவர்களுக்கு துயர் ஊட்டியது. உலகு சார்ந்தவற்றில் அவர்கள் ஏழைகளாக இருந்தனர். ஆனால் அருளிலும் நற்பண்புகளிலும் செல்வராய் இருந்தனர். தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. நல்லது அவனில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அளவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க.
கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக வருகிறார். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.